அட 10 நிமிஷத்தில் பிடிக்கரணை புளிக்குழம்பா? புளிக்கரணையை 3 விசிலுக்கு குக்கரில் வச்சுருங்க. அப்புறம் புளியை கரைச்சிட்டு ஒரே ஒரு தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த புளி கரைசல்லையே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வேக வச்ச பிடிக்கரணையை அதில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், சீரகம் அரைச்சி கொதி வந்தோடனே அதையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் மேலாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, பிடிக்கரணை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.